தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிக எம்பி மத்திய அமைச்சர் ஆகின்றார். தேமுதிக எம்பி மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேமுதிக 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக திமுக கூட்டணிக்கு வந்தது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் 10 எம்எல்ஏ தொகுதியும் வழங்கப்பட்டது. 10 எம்எல்ஏ தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் விருத்தாச்சலத்தில் பிரேமலதா குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் விருதுநகரில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவரது தம்பி சுதீஷ் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார். திமுக கூட்டணி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்கும், தனது கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கலாம் என்று கணக்கு போட்டார். ஆனால் கணக்கு பொய்யானது, கனவு கலைந்தது. திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் பதவிக்காக பாஜக கதவை தட்டுகின்றார் பிரேமலதா. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க துடிக்கின்றார். இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். நேற்றைக்கு முன்தினம் பிரேமலதாவின் தம்பி ராஜ்யசபா எம்பியுமான சுதீஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். பாஜக கூட்டணியில் இணைவது சம்பந்தமாக பேசியதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இணைந்தால் பிரேமலதாவின் தம்பி சுதீஷுக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் பதவி இல்லாமல் தேமுதிக உள்ளது. தேமுதிக முதல் முறையாக ராஜ்யசபாவுக்கு சென்றுள்ளது. தேமுதிக முதல் முறையாக மத்திய அமைச்சரவையிலும் பங்கெடுக்க உள்ளது. தற்பொழுது தேமுதிக எம்பி சுதீஷ், ராஜ்யசபா எம்பியான சுதீஷ் மத்திய அமைச்சராகலாம் என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரேமலதா இணைந்தால் மத்திய அமைச்சராக சுதீஷுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிக இணைவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இல்லாத கட்சி தான் தேமுதிக. அடிக்கடி கூட்டணி மாற்றிக்கொண்டே இருக்கும். அதிமுகவுடன் ஒரு முறை கூட்டணி வைத்தது, பின்பு மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது, கடந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது, ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. தற்பொழுது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக கூறப்படுகிறது.